நீங்கள் வாக்குத்தத்தத்தை வாங்குவதற்கென்று சில நடைமுறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார், சில கட்டளைகளை வச்சிருக்கிறாரு. அதை செஞ்சாதான் முடியும். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது என்ன? முதல்ல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வசனம் சொல்லுது, 4வது வசனம், ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தான் இருக்கு, புறப்பட்டு போனான். கீழே நீங்க 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் கர்த்தர் சொன்ன முதல்ல இடத்துக்கு போங்க. அவர் என்ன சொல்றாரோ ஃபர்ஸ்ட் அதற்கு கீழ்ப்படியணும். அவர் செய்ய சொன்னதை செய்யணும். அவர் ஒரு இடத்தை காண்பிக்கிறார்னா அங்க போகணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதுக்கு அவர் உங்களை உட்கார சொல்லுகிற இடம், அதாவது அவர் உங்களை போக சொல்ற இடம் வெரி பர்ஃபெக்ட், ரொம்ப முக்கியம். நீங்க இந்த இடத்தை ரொம்ப நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் எங்க இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எங்க இருந்தாலும் ஆசீர்வதிப்பாரு. ஆனா எங்க இருக்கணும்னு அவர் சொல்லுவாரு, அங்கிருந்து ஆசீர்வதிப்பார்.